வணக்கம், நான் உங்கள் அங்கேற்கண்ணி. போன வீடியோவில் நம்ம நிறைய சவுத் கோவாவில் உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ் நிறைய பார்த்தோம். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சவுத் கோவாவில் உள்ள சென்ட் ஃப்ரான்சிஸ்கோ சேவியர் சர்ச் தாங்க. இது ரொம்பவே பழமையான சர்ச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்குள்ளேயே ரொம்பவே அழகாக குழந்தை இயேசுவோட குடில், அவரோட வாழ்க்கையை அழகாக சித்தரிச்சிருந்தாங்க. ரொம்ப பழமையான அருமையான சர்ச் இது. இதில் ஃப்ரான்சிஸ்கோ அவர்களின் சமாதியும் இதில் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சர்ச்சை நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட் சைடில் புது சர்ச்சும் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஈவினிங் டைம்ங்கிறதுனால ஒரு ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பினோம். 6 o'clock எங்களுக்கு போட்டிங் இருந்துச்சு. சவுத் கோவாவில் உள்ள மெயின் பிளேஸில் இந்த போட்டிங் ஸ்பாட் அமைஞ்சிருக்குது. ஒரு ஆளுக்கு 700 ரூபான்னு கலெக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான்னாலும் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. 6 மணிக்கெல்லாம் நாங்கள் போட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. போட்டில் நல்லா பால்கனியிலேருந்து ஃபுல்லாக எல்லா வியூவையும் ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்பவே அருமையாக இருந்தது. அந்த பிரிட்ஜு அழகாகவே இருந்தது அங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஒரு 6:30 போல் போட் நகர ஆரம்பிச்சிச்சு. அங்கேயே உள்ளே போட்லேயே ஹோட்டல்லாம் இருக்குது, வேணுங்கிறது வாங்கிக்கலாம். மியூசிக் ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சு. போட் மூவ் ஆக ஆரம்பித்தோடனே ஒரு 6:30க்கு ஃபுல்லாக வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லைட்டிங்ஸோட ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிச்சிச்சு. கோவன் மக்களோட ட்ரைபல் டான்ஸும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளையும் கப்புள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட வச்சாங்க. டான்ஸோட நாங்கள் வியூவையும் நல்லா என்ஜாய் பண்ணணும். போட்டிங் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. ஈவினிங் டைமில் ரொம்ப லைட்டிங்ஸோட ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய பிளேசஸை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். மறுநாள் மார்னிங் நாங்கள் நிறைய பீச்சஸை பார்க்கணுன்னு பிளான் பண்ணோம். ஏன்னா நாள் முழுக்கவே நிறைய இடங்களை மட்டும்தான் பார்த்துருந்தோம். அதனால் பீச்சுக்கு போகலான்னு டிசைன் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது சவுத் கோவாவில் உள்ள கோல்வா பீச். இந்த பீச் ரொம்பவே பழமையானது, ரொம்ப அமைதியானதும். சவுத் கோவாவில் உள்ள பீச்சஸ் ரொம்ப அமைதியாக நல்லா ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சவுத் கோவாவை ப்ரிஃபர் பண்ணணும். இங்கே பேராக்ளைடிங்கும் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே என்னுடைய பையனுக்கு, சின்ன பையனுக்கு பேராஷூட்டில் பறக்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. அதனால் அவர் தைரியமாக போனார். டிக்கெட் வாங்கிட்டு போட்டில் ஏறியாச்சு. கொஞ்சம் நடுக்கடலுக்கு போன பிறகு தான் பேராஷூட்டை பறக்க விடுறாங்க. இது அவனுக்கு நல்லாவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். நாங்கள் எல்லாரும் அங்கே உள்ள குடைகளுக்கு கீழே நல்லா படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தோம். எங்களுக்கு அங்கேருந்து ஒன்றும் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீடியோவில் தான் பார்த்தது. நல்லா தைரியமாக பேராஷூட்டில் ஏறி போயிட்டு வந்தார். ஒரு 5 minutes தான் அங்கே அதில் அலோவ் பண்ணுறாங்க. பாருங்கள், ஜம்முன்னு மேலே பறந்துட்டு அப்புறம் மெதுவாக இறங்கி வந்தாங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது பீச் அப்படின்னு சொன்னான். இது போல் நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. தனி போட்டிங்கும் இருந்தது, இண்டிவிஜுவலாக ஓட்டுறது மாதிரி. இந்த பீச் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் எல்லாம் தண்ணியில் நல்லா விளையாண்டு மதியம் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணணும். மார்னிங்லேருந்து தண்ணியில் நல்லா விளையாண்டதுனால நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் பக்கத்துலேயே இருந்த ஹோட்டலுக்கு
போனோம். அங்கேருந்து பாருங்கள் வியூ எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இந்த பீச்சுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கே வெயிலில் சன்பாத் எடுத்துக்கிறாங்க. நாங்களும் சப்பாத்தி, தால், கிரேவின்னு ஆர்டர் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். இந்த பீச்சில் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணணும். ரொம்பவே அருமையாக இருந்தது. வெயில் கூட அதிகம் தெரியல எங்களுக்கு. நல்ல ஜிலு ஜிலுன்னு காற்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 6 o'clock போல் பக்கத்துலேயே எங்கள் ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இருந்த பலோலம் பீச்சுக்கு போனோம். ரொம்பவே அழகாக இருந்தது லைட்டிங்ஸோட. இந்த பீச்சில் நைட் டைமில் என்ன ஸ்பெஷல்னால் கேண்டில் லைட் டின்னர் தாங்க. கப்புள்ஸ்க்கு தனியாக சில இடங்கள் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலிஸ்க்கும் தனியாக டேபிள்லாம் போட்டிருந்தாங்க. இந்த கேண்டில் லைட் டின்னரை என்ஜாய் பண்ணணும் இல்லையா, அதனால் நாங்களும் ஒரு டேபிள் புக் பண்ணிவிட்டு டின்னரை சாப்பிட்டோம். அங்கே டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். நிறைய ரைட்ஸ் பகலில் இருக்கும், இருந்தாலும் நைட் டைம்ங்கிறனால இந்த லைட்டிங்ஸோட கேண்டில் லைட் டின்னர் என்ஜாய் பண்ணணும். அப்புறம் நாங்கள் ஹோட்டலுக்கு திரும்பியாச்சு. மறுநாள் முழுக்கவே ஷாப்பிங் தான். நாங்கள் இருந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஃபுல்லாக கடை தெரு தான். நிறைய கடைகள் இருந்துச்சு, நிறைய பொருட்கள் இருந்தது. அழகழகாக ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. காட்டன் மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பேகு, கேப்பு, பிரேஸ்லெட், அது மாதிரி நிறைய பொருட்கள் இருந்துச்சு. ஸோ கோவா போனதுக்கு ஞாபகார்த்தமாக நாங்களும் சில பொருட்களை பார்த்து பேரம் பேசி ஷாப்பிங் பண்ணணும். இந்த முறை கோவா ட்ரிப்பில் நாங்கள் 3 days தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் சவுத் கோவா மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அதுவுமே நிறைய இடங்கள் பார்க்க முடியல. 3 daysல எல்லா இடங்களும் கவர் பண்ண முடியல. நார்த் கோவாவும் பார்க்கணுன்னாக்க ஒரு 5 days ஆவது நம்ம பிளான் பண்ணிட்டு போகணும். அதனால் அந்த இடங்களெல்லாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுத் கோவாவில் உள்ள பிளேசஸ் எல்லாம் நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.